கண்ணியத்துக்குரிய நல்லூர்களே, நிறைய பேர் இப்படி கேட்கின்றார்கள். வீட்டில் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பசங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சரியான மணப்பெண் கிடைக்க வேண்டும். எங்கள் வீட்டில் பெண் பிள்ளை இருக்கின்றார்கள், அவருக்கு சரியான மணமகன் கிடைக்க வேண்டும் என்பதை கேட்பதை பார்க்கின்றோம். அதேபோல் நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் படித்துவிட்டு வீட்டில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என கேட்பது, அதற்காக எப்படி துவா செய்ய வேண்டும் என கேட்கக்கூடிய நிறைய இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் அற்புதமான தங்கள் சொல்லி தரப்போகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், அதை கேட்ட நபர் மகத்தானவர். செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆனில் இவர்களின் வரலாறு அதிகமாக இடம்பெறுகின்றது. திருக்குர்ஆன் வழங்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் 4 இடத்தில் மட்டும்தான் வந்திருக்கின்றது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய பெயர் சற்று ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட இடத்தில் அவருடைய பெயர் இடம்பெறுகின்றது. மூசா நபி எகிப்தில் ஒரு பிரச்சனை, விழாவாரியாக சொல்ல வரவில்லை, செய்தியை மட்டும் சொல்ல வருகின்றேன். மதியன் என்ற தேசத்துக்கு போனார்கள். அங்கே போக வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மதியன் தேசத்துக்கு போய் ஊர் தெரியாத இடம், யாருமே தெரியாது, வேறு மொழி பேசக்கூடிய இடம், எந்த ஒரு அறிமுகம் அங்கே இல்லை. ஒரு முக்கியமான பிரச்சனை, அதற்கு தீர்ப்பு சொல்ல போய் யாருக்காக நீதி சொல்ல போனாலும் அவர்களாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருவதற்கு காரணமாக ஆகிவிட்டார். இப்போது மதியன் என் இடத்துக்கு வந்து விட்டார். யா அல்லாஹ், எனக்கு வழிகாட்டு என வந்து விட்டார்கள். அங்கிருந்து அங்கே 2 பெண்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார்கள். அது பெரிய வரலாறு. தண்ணீர் எடுத்து கொடுத்துவிட்டு ஒதுங்கி இருந்தார்கள். அங்கே ஒரு துவாவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த மின் ஹைரின் ஃபகீர் என கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், இப்பொழுது எனக்கு எந்த ஒரு நலவை கொடுத்தாலும் அதன் பக்கம் நான் மிகவும் தேவை உடையவனாக இருக்கின்றேன். எந்த நலவை கொடுத்தாலும் இப்போது எனக்கு தேவை. 7 நாள் சாப்பிடவில்லை, தங்குவதற்கு இடமில்லை, என்ன வேலை பார்க்க போகிறோம் என்று தெரியவில்லை, எந்த மாதிரி ஆளிடம் போக போகிறோம் என்று தெரியவில்லை. இப்போது அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றான், எனக்கு வாழ்க்கைக்கு எது எல்லாம் நலமாக தேவைப்படுமோ அதை தந்தாலும் இப்போது எனக்கு தேவையாக இருக்கின்றது. அல்லாஹ்விடம் முன்னோக்கினார்கள். இந்த துவா கேட்ட பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 2 பெண்மணிக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார்களே, அது யாரும் கிடையாது, சுஹைப் நபியுடைய 2 பெண் பிள்ளைகள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஹைப் நபியிடம் அடைக்கலம் கிடைக்கின்றது. நம் பிள்ளைக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார்கள், அவளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என கூப்பிடுகின்றார்கள். கூப்பிட்ட பிறகும் அவருடைய பேச்சு, அவருடைய செயல் எல்லாம் சுஹைப் நபிக்கு பிடித்து போனது. என்ன காரணத்துக்காக வந்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்ட பிறகு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலை கொடுக்கின்றார்கள், தங்க இடம் கொடுக்கின்றார்கள், நிம்மதியாக இருக்க ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றார்கள். இவருடைய உயர்ந்த குணமும் நட்பண்புகளும் பிடித்து போனது. தங்கள் 2 பிள்ளை, ஒரு பிள்ளையை மூசா அலைஹிஸ்ஸலாம் மனம் முடித்து கொடுத்தார்கள். இவர்கள் மதியன் வரும்போது சாதாரண மூசா அலைஹிஸ்ஸலாம், பிறகு எகிப்துக்கு போகும்போது நபியாக போகின்றார்கள். இந்த 5 பாக்கியங்களை இந்த துவா கொடுத்ததாக குர்ஆன் விரிவுரையில் நாம் பார்க்க முடிகின்றது. இது முக்கியமான துவா. நல்ல வேலை கிடைக்கின்றது, நிக்கா முடிந்தது, தங்க இடம் கிடைத்தது, நபியாக இருப்பதற்கு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து விட்டான் இந்த துவாவுடைய பரக்கத்தால்.